என்னடா ஆச்சரியமா இருக்குது. வயசுல இருந்த புள்ள நம்ம வீட்டுல இருக்கு நம்ம புள்ளைய கல்யாணம் பண்றதுக்கு யாருமே வர மாட்டேங்கிறாங்களே. நம்ம ஒரு யோசனை பண்ணுனா என்னனே வீட்டுக்கு தான் மாப்பிள்ளை யாரும் வர மாட்டேங்கிறாங்க. வரல நம்ம புள்ளைய கொண்டு சந்தையில கொண்டு போய் விடலாம். ஊர் வேண்டிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்றீங்க. சந்தை கூட்டிட்டு போனா நாலு ஒரபர் சரமர் வருவாங்க. பொண்ணு யார் என்னன்னு விசாரிப்பாங்க. அப்படியே உங்க கையில புடிச்சு கொடுத்தலாமேன்னு எனக்கு கையில புடிச்சு கூட்டிட்டே போறாரு. கையில பிடிச்சு கொடுத்தலாமேன்னு கூட்டிட்டு போறாரு. எனக்கு கையில பிடிச்சு கூட்டிட்டே போகும்போது என்னங்க ஒரு அநியாயம். பாதி வழியிலே நடப்படுறதா பொண்டாட்டி இருந்து எடுக்காதாயா இல்லாதனால எடுத்துக்க மாட்டேங்குது. ஏங்க பக்கத்துல கல்லு கடை கல்லு குடிக்கலாம்னு அப்படி கல்லு குடிக்கலாம் நினைச்ச உடனே என்ன கல்லு கடை வாசப்படிக்கு முன்னாடி நிக்க வச்சுட்டு எங்க அப்பா கல்லு கடைக்குள்ள போனாரு. கல்லு வாங்கினாரு, குடிச்சாரு, போத வந்து உட்கார்ந்துருந்தாரு. அதே கடைக்கு என் பொறுத்து சின்ன வரணுமா போலையா வரத்து போயிட்டு வராருங்க. எவ்வளவு வருவாளுங்க? கோல் தோலை வரும்பா. டோல் அட தோலை அட கால் ஒரு கால் சீக்கால் ஒரு கால் கேட்காது. தோல் வியாபாரம். ஓ தோலு தோல் வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தாரு. என்னடா ஆச்சரியமா இருக்குது. நல்லவனு வருவா கெட்டவனு வருவா. ஆமா வெயிட் பண்ண நின்னு இருக்குதே யாரும் தெரியலையே. அப்படி பார்த்து இவரு கல்லு கடைக்குள்ள போனாரு. ஒரு முத கால் வாங்கினாரு. சாரு போத வந்து உட்கார்ந்துட்டு வந்து சின்ன எல்லியோ தொட்டு பாக்குறதா. அந்த தொட்டு பார்த்தானா? துட்டு பாக்கலாருங்க. அப்புறம் எங்க அப்பா இருந்துச்சு எதுங்க பாக்குறீங்க என்ன பாக்குறீங்கன்னு சொல்லி கேட்க ஏன் புருஷ சின்ன பொண்ணு யாரு என்னன்னு விசாரிக்க எங்க அப்பா பொண்ணு எங்க பொண்ணுதாங்கன்னுட்டாரு. அதுக்கு என் புருஷ சின்ன எங்க அப்பா பத்தி என்ன கேள்வி கேட்டா தெரியுமா? என்ன கேட்டா? நீ கொழுமே மண்டை யார பாத்துல மண்டைக்கு பார்த்து மண்டையா தெரியுதா நினைப்பு. இப்போ அவ்வளவுதான் பவுடர் நந்தோடு மாதிரி பேத்து கொடுப்பேன். மண்டைன்னு யாருங்க சொன்னா? ஏங்க அதாவது எங்க வடவுல கொழுமே மாண்டா அப்படின்னா உங்க வடவுல கொலை என்னங்கன்னு அர்த்தம். கொலை என்னங்கன்னு அர்த்தம். குளம் போத்துறது விசாரிக்கிறாரு. சரி அப்படி விசாரிக்கும் போது எங்க அப்பா என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? புளிப்பித்துல வரேன். ஏன்னா புளிப்பு பித்துலா புளிப்பு பித்துல இருப்பித்துல புளிப்பித்துல இல்ல புளிப்பித்துல வாரு அப்படின்னா அது ஒரு குளங்க. ஓஹோ ஆமா உங்க வடவுல செல்லம் கூட்டம் காடு கூட்டம் கண்ணம் கூட்டம் தூரம் கூட்டம் சைடு கூட்டம் அக்கம் கூட்டம் பக்கம் கூட்டம் நடுவு கூட்டம் மேல கூட்டம் கீழே கூட்டம் பொந்து கூட்டம். ஏங்க அது இல்லைங்க அது மாதிரி எங்க வடவுல அது ஒரு குளம். சரி அதுக்கு அடுத்தது எங்க அப்பா வந்து என் பொண்ணு பார்த்து நீங்க என்ன குளம் கேட்க என் பொண்ணு என்ன சொன்னா பைடி குத்தல வரேன். என்னது பைடி குத்தலா? என்னடே மத்தால வரா என்னடா ஒரே குத்தல பித்தல பித்தல குத்தல குத்தல பித்தல பித்தல குத்தலாமே இருக்கிற கர்மாந்திரம். ஏங்க பைடி குத்தல வரனா ஆத்துக்குளத்தா ரெண்டு பேத்துக்கும் மாமு மச்சனன் முறை. மாமச்சன் முறையான உடனே ரெண்டு பவன் நெசிக்குண்டாரா. ரெண்டு பவன் நெசிக்குண்டாரா. ஏங்க நெசிக்குண்டாரன்னா வாங்க மாமா நல்லா இருக்குங்களான்னு கையெடுத்துக்கிட்டாங்க. அப்படி கையெடுத்த உடனே என் புத்தி சின்ன ஒரு பக்கம் ஓட ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடி போய் ஆளுக்கு ஒரு பக்கம் கல் வாங்கி வந்துட்டாங்க. ஒரு அநியாயம். கல்லு கடையில அத்தனை கூட்டம் உட்காந்துருக்கு. அந்த கூட்டத்துக்கு நடுவில் நின்னுட்டு வந்து கையில வச்சுக்கிட்டு நாவித்தாகண்ட பாவம் நாவித்தாகண்ட பாவம் நீ மொத்தம் கல்ல யாரும் குடிக்கல. ரெண்டு பேரும் தலைமை மாத்தி வச்சு ஜப்பு ஜப்புன்னு குடிச்சிக்கிறானுங்க. என்ன சார் நீ தானே சொன்ன? ஏங்க நான் வாங்கிட்டு வந்த கல்ல நீங்க குடிங்க நீங்க வாங்கிட்டு வந்த கல்ல நான் குடிக்கிறேன் சொல்லி அந்த சொம்பு மாத்திக்கிட்டாங்க. அட சொம்பு மாத்திக்கிட்டாங்க. ஆமா அந்த ஒரு மொத்த கல்லு கத்துறோம் ஒரு மொத்த கல்லு கத்துறோம் என்ன அந்த சின்னாருக்கு எங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. கடவுளே கந்தாயி போச்சு. இந்த ஒரு மொந்த கல்லுதான் விஷயம்னு தெரிஞ்சிருந்தா எங்க ஊர்ல இருக்கிற எல்லா கல்லுகளையும் கொண்டாந்து உங்க அப்பகிட்டையும் இதுக்கு கொடுத்துட்டு நான் ஒன்னும் கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பேன். அது ஏங்க கேக்குறீங்க? அந்த சின்னால கல்யாணம் பண்ணும் போது எனக்கு காசு இருக்குது பணம் இருக்குது சொத்து இருக்குது சுகம் இருக்குது அதை வச்சு உன் பிள்ளைய வச்சு பொழைச்சுக்கன்னு சொன்னாரு. நானும் அதை நம்பிக்கிட்டு தான் போனேன். இந்த சின்னாலுக்கு தான் வயசாகி போச்சு. ஒரு குழந்தை குட்டி சின்ன குட்டி வச்சு அந்த சொத்து சுகத்தை வச்சு நம்ம எப்படியாவது பொழைச்சிக்கலாம். போய் கல்யாணமான பொண்ணு புறத்து வீட்டுக்கு போகும்போது வலதுகால் எடுத்து வச்சுதான் போடும் சொல்லுவாங்க. நானும் அந்த மாதிரி வலதுகால் எடுத்து வச்ச மாதிரி நடுவுட தொர்றியா என்னாச்சு? ஆடி மாச காத்துல அடிச்சுட்டு போன போல போய் சொல்லி ஏமாத்தி அந்த கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டோம். அந்த பாலா பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணால் இருந்து இந்த
எனக்கு வயித்துல ஒரு பூச்சி புழுன்னு எதுவுமே இல்லை நாக்கிறேன். நான் கோயிலுக்குள்ள போ பூச்சி புழு மேய பூச்சி மேய முடிச்சு பார்ப்போம். ஊர் நாக்கிரு ஒரு பூச்சி புழுன்னு என்னன்னு தெரியாது. பூச்சி புழுனா தெரியாது.